அன்பார்ந்த தோழர்களே, 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஊழலற்றவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் நாட்டை வல்லரசாக போவராகவும் சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்று எல்லோரையும் ஊழல் என்று ஈடியை விட்டு சோதனையிட்டு தங்கள் பக்கம் இழுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களே ஒரு மாபெரும் ஊழலில் சிக்கியிருக்கிறார்கள். ஊழலை நிறுவனமயமாக்கியிருக்கிறார்கள். ஊழல் செய்வதற்கெனவே சட்டத்தை இயற்றிருக்கிறார்கள். அந்த சட்டத்தின்படி ஊழலை, தங்கள் திருட்டுத்தனத்தை யாரும் தெரியாத வகையில் மறைத்திருக்கிறார்கள். இதனை உச்சநீதிமன்றம் அம்பலப்படுத்தியிருக்கிறது. இப்பொழுது தேர்தல் நடப்பது என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை வைத்து அதை அனைவருக்கும் அறிய வெளியிட சொல்லியிருக்கிறது. இந்த தேர்தல் பத்திர மோசடி என்பது இந்த நாட்டின் பொதுத்துறைகளை கார்ப்பரேட் முதலாளிக்கு கொடுத்தது. மக்கள் வரிப்பணத்தையும் சேமிப்பையும் முதலாளிகளுக்கு கடனாக கொடுத்து வாராக்கடன் என்ற பெயரில் தள்ளி வைத்தது, சலுகை கொடுத்தது. கடனை வாங்கிவிட்டு வெளிநாடுகளுக்கு ஓடிப்போன நீரவ் மோடிகள், மல்லையாக்களுக்கு சலுகை வழங்கியது. இந்தியாவின் எதிரியாக சித்தரிக்கப்படும் சீன முதலாளிகளிடமிருந்து வாங்கியது என்ற அடிப்படையில் தேர்தல் பத்திரத்தில் பல கோடி ரூபாய்களை வாங்கியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். கோடிகளில் வாங்குவதற்கு பெட்டிகள் அதிகம் தேவை. பெட்டியில் கணக்கம், அப்போ அது கணக்காத வகையில் பேப்பரில் மாற்றுவது எப்படி எனவும், அந்த பேப்பரும் உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு, யாருக்கும் தெரியாத வகையில திருட்டுத்தனமாக வாங்குவது எப்படி என்பதையும் அவர்கள் ஒரு சட்டத்தின் மூலம் நிறைவேற்றி சுமார் 12,000 கோடிகளை வசூலித்திருக்கிறார்கள். இதில் பாதிக்கும் மேற்பட்ட பணத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் முதலாளிகள். ஏன் கொடுத்தார்கள், எதற்கு கொடுத்தார்கள், யார் கொடுத்தார்கள், யார் பெற்றார்கள் என்ற விவரத்தை மறைக்கும் அந்த சட்டங்கள் அனைத்தும் மீறி இன்று வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தால் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். இந்த தருணத்தில் தேர்தலை எதிர்கொள்ள திராணியற்று அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக நியமித்த தேர்தல் அதிகாரியை இரவோடு இரவாக பதவி விலக செய்திருக்கிறார்கள். இந்த பதவி விலகலின் மூலம் தேர்தலை தள்ளி போட்டு தங்கள் ஊழலை, மக்களை மறக்கடிக்க செய்யும் நோக்கத்தோடு செய்திருக்கிறார்கள். இதை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது. உச்சநீதிமன்றம் எப்படி ஜனநாயகத்தையும் மதசார்பற்ற அரசியல் சாசனத்தையும் தாங்கள் காக்கப் போவதாக சொன்னார்களோ, அதே வழியில் தேர்தல் ஆணையமும் இந்த ஜனநாயகத்தையும் மதசார்பற்ற அரசியல் சாசனத்தையும் காப்பதற்கு வேலை செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் எப்படி சுயேட்சையானதோ அதே போல தேர்தல் ஆணையமும் சுயேட்சையானது. அந்த வகையில் ஊழலை நிறுவனமயமாக்கி கிரிமினல் தனமாக, தொழில்முறை கிரிமினலாக மறைத்து மக்களை ஏய்க்கும் விதத்தில் செய்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் அரங்கிலிருந்து அது அப்புறப்படுத்தணும். மேலும் பாரதிய ஜனதா கட்சி என்பது மற்ற கட்சிகளைப் போல ஒரு சாதாரண தேர்தல் கட்சி அல்ல. அது அடிப்படையிலேயே பார்ப்பனபணியா RSS சித்தாந்தத்தை உள்வாங்கியது. அதன் அடிப்படையில் நாட்டை மாற்ற வேண்டும் என்ற நோக்கம் கொண்டது. இந்தியா என்பது 8 மதங்களை கொண்டது. இந்த 8 மதங்களில் பெரும்பான்மையாக உள்ள மக்கள் பண்பாட்டு அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும் சட்டப்பூர்வ இந்து என்பதை அவர்களின் வர்ணசாதி ஒடுக்குமுறை அடிப்படையிலான மனு தர்ம அடிப்படை 4 வர்ண சாதிய அடுக்குமுறை இந்துவாக மாற்ற அவர்கள் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்ற நோக்கத்தை நிறைவேற்ற துடிக்கிறார்கள். இதன் மூலம் அனைத்து மக்களையும் சாதி மத ரீதியில் பிரித்து ஒடுக்குகிறார்கள், கலவரத்தை உருவாக்குகிறார்கள், பார்ப்பனபணியா மேலாண்மை நிறுவுகிறார்கள். பார்ப்பனபணியாவின் செல்வந்த கோட்டையாக உழைக்கும் மக்கள் செல்வத்தை உறிஞ்சி சேர்க்க வழிவகுக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த மக்களையும் சுரண்டி சாதிகளாக பிரித்து மத கலவரங்களை உண்டு பண்ணி நாட்டை சின்னாபின்னம் செய்கிறார்கள். மகாத்மா காந்தியை கொலை செய்தவர்கள், அந்த RSS இதுவரை இந்தியாவில் 2 முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி
அந்த சித்தாந்தத்தை ஒரு கட்சியாக தேர்தல் பாதைக்குள் வந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் பாதையை நாங்கள் புறக்கணித்தவர்கள், எங்கள் அமைப்புகள், எங்கள் தோழமை அமைப்புகள் அனைத்தும் புறக்கணித்தவர்கள். இன்று இந்த தேர்தல் பாதையில் நாங்கள் ஒரு பாசிச நடவடிக்கை அரங்கேறியிருப்பதால் இந்த தேர்தல் பாதையில் மக்கள் அனைவரும் பாதிக்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் பாதையை மக்களிடம் இருந்து இந்த பாசிசத்தை அகற்ற வேண்டுமானால் அதற்கு மக்களை மாற்று ஒரு அரசியல் அதிகாரத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்களும் தேர்தலை அங்கீகரிக்கின்றோம். மக்களுக்கு மாற்று வழியை சொல்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியை தேர்தலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி சாதி மத ஒடுக்குமுறையை அடிப்படையாக கொண்டது, கார்ப்பரேட் முதலாளிகளின் நலன்களை அடிப்படையாக கொண்டது. அவன் நலனுக்காக அனைத்து நாட்டு சொத்துக்களையும் அவர்களுக்கு கைமாற்றும் ஒரு தரகு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பாக அது இருந்திருக்கிறது. அதற்கான லஞ்சத்தை சட்டப்பூர்வமாக ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட வகையில் செய்து உச்சநீதிமன்றத்தால் அம்பலப்படுத்தப்பட்டு இன்று தனிமைப்பட்டு இருக்கிறது. எனவே மத சாதி அடிப்படை வெறுப்பரசியலை செய்வது, லஞ்ச ஊழல் முறைகேட்டை மற்றவர்கள் செய்வதாக மறைமாலம் செய்து தாங்கள் தூய்மையானவர்கள் என நிறுவது போன்ற மோசடி வேலைகளின் மூலம் இந்த கட்சி மக்கள் விரோத கட்சிதான் என அம்பலப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிற 18/3/2024 காலை 10 மணிக்கு சென்னை செக்ரட்டேரியட்டில் உள்ள தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட இருக்கின்றோம். அதற்கு அனைத்து உழைக்கும் மக்களும் தவறாமல் கலந்து கொள்ள கோருகிறோம். அதே போல இந்த அமைப்பில் இந்த எமது அமைப்புகள் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி தலைமையில் எமது மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் புரட்சிகர மாணவர்களினர் முன்னணி போன்ற அமைப்புகளும் இதில் கலந்து கொள்கிறார்கள். எங்கள் அமைப்புகள் அனைத்தும் முதலில் ஊர்வலமாக செல்வது, பிறகு முற்றுகையிடுவது, எங்களுடைய கோரிக்கையை தேர்தல் ஆணையரை நேரில் பார்த்து கொடுப்பது என திட்டமிட்டிருக்கின்றோம். இதற்கு அனைத்து உழைக்கும் மக்களும் கலந்து கொண்டு ஆதரவளிக்க உங்களை அன்போடு கோருகிறோம். நன்றி.